கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? உங்களுக்கு 2 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னு தெளிவாக வசனம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனா அப்படியே வந்து சர்ச்சில் உட்காந்து குளிரில் நடுங்கின மாதிரி முழங்கால் போட்டு ஆண்டவரே நமக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னு சங்கீதக்காரன் தெளிவாக 2 வசனத்தில் சொல்லியிருக்காரு. அதில் மொதல் வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 128 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில். அப்போ என்ன சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் எத்தனை பேர்கிட்ட சொன்னேன் அவங்க தேவைக்காக ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும், ஆமாம் அவங்க பண தேவைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும்னா உங்கள் முகத்தில் அது சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கிறலையே அந்த வசனத்தை. அது எப்படி முடியும்? அது எப்படி எங்களுக்கு செய்வார்? நட்சத்திரத்துக்கு பேரிட்டு அழைக்கிறவர் உங்கள் தேவை அவருக்கு தெரியாதா? அப்போ இங்கே அவருக்கு பயப்படுறதுன்னா அவரோட வழிகளில் என்ன செய்யணும்? நடக்கணும். அவருக்கு பயப்படுறதுனா சர்ச்சில் வந்துட்டு பாஸ்டர் பார்க்குறாருன்னு இப்படி கை தட்டிட்டு ஓடுறது இல்லை. அவருக்கு பயப்படுறதுன்னா அவருடைய வழிகளில் நடக்கணும். இடதுபுறம் வலதுபுறம் அவருடைய பாதையை விட்டு விலகக்கூடாது. இன்னொன்று போட்டிருக்கு அவருக்கு பயப்படுறதுன்னா அதுவும் ஒரே விஷயந்தான். 112:1. எனக்கு 112ஆம் சங்கீதத்தில் இருக்க ஆசீர்வாதமும் 128ஆம் சங்கீதத்தில் இருக்க ஆசீர்வாதமும் கிடைச்சா போதும். இந்த 2 சங்கீதத்தில் இருக்க ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்தில் கிடைச்சிச்சுன்னா அப்பப்பப்பா. ஏன்னா இந்த 128ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் இருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தை எவனோ திம்பான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத டாக்டர்களும் பைனான்ஸ்காரனும் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்படி போட்டிருக்கா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அடுத்து உனக்கு பாக்கியமோ. அடுத்தது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாங்க. மனைவி அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்குவாளா? போட்டிருக்குங்க. ஆண்டவர் வழியில் நடக்கிற குடும்பத்தோட வீட்டில் மனைவி எப்படி இருப்பாளாம்? வீட்டோரங்களில். ஆமாம், வேணா இஸ்ரேல் தேசத்தில் போங்க, திராட்சை கொடிகள் வீடுகளில் உண்டு. இஸ்ரேல் திராட்சைலாம் இங்கே கிடைக்காது. இந்தியாவில் லெபனான் திராட்சை தான் கிடைக்கிது. இவ்வளோ பெருசாக இஸ்ரேல் திராட்சை இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டே வரல, இங்கே வரவே இல்லை, இம்போர்ட்டே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருக்கலாம்? கனிதரும். அவள் வீட்டிலே இருந்த ஆசீர்வாதமாக இருக்கு. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா? கனி தருகிறவளா, செழிப்பை உண்டாக்குறவளா, நன்மையை உண்டாக்குறவளா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். ஆமாம், இந்த ஆசீர்வாதம்லாம் பாருங்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு பயப்படுற. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற இன்னைக்கு குடும்பங்களாக நம்ம குடும்பம் இருக்கா? கல்யாணத்தில் இந்த சங்கீதத்தை தான் வாசித்து சொல்கிறாங்க, உன் கைகளின் பிரயாசத்தை. நான் எப்பயுமே நம்ம கைகளிலிருந்து காசு வீணாக போகுதுனாலே நான் முதல்ல நினைக்கிறது கர்த்தருக்கு பயப்படணும். இந்த ஏசியை பாருங்கள், முதல் தடவை வேலை பார்த்தா 7,000 ரூபா போயிடுச்சு. போர்டு போயிடுச்சு திடீர்னு. அதோட போர்டு போனதோட 7,000 ரூபா போனால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஸ்டெப்லைசர் வாங்கி மாட்டணும். ஒன்று 4,000 ரூபா. இப்போ பாருங்கள், 4 ஸ்டெப்லைசர் வாங்கி மாட்டியிருக்கோம். நான் அங்கே 16,000, அது ஒரு 7,000. சரி போச்சுடா, இனிமையாவது ஏசியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்லைசர்லாம் போட்டு சந்தோஷமாக அடுத்த மாதம் வந்தால் மறுபடியும் ஏசி போயிடுச்சு. அடுத்த ஏசியில் வர்ற பிரச்சனை போர்டுக்கு அப்புறம் கேஸ் லீக் ஆயிரும். அப்போ வெளியில் இருக்க அந்த அவுட்டோருக்கும் இங்கே இருக்கிற இன்டோருக்கு இடையில அந்த கேஸ் கனெக்ட் பைப்பில் ஏதோ ஒரு சின்ன லீக்கேஜ். இனி மொத்தமாக தூக்கிட்டு போய் வேலை பார்த்து வரணும். போன மாதம் தான் மறுபடியும் கேஸ் லீக்கேஜுக்கு 4,000 ரூபா செலவு பண்ணோம். 4,000 என்னமோ. இன்னும் அந்த காசு, இன்னும் அந்த வேலை முடியல. மறுபடியும் அந்த பிரச்சனை 2 வாரத்தில் வந்துடுச்சு. எவ்வளோ ரூபா போயிடுச்சு? 25,000. அங்கிட்டு கிட்டமா. இப்போ இந்த நஷ்டம்லாம் வரும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னும் கடவுளோட வழிகளில் நடக்கணும்டா. அவரோட வழியை விட்டு விளையிடக்கூடாது. ஏன்னா உன் கைகளின் பிரயாசத்தை நீ டாக்டர்கிட்ட போய் 100 ரூபா கொடுத்தாலும் யோசிக்கணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. அப்போ இதெல்லாம் நம்மளை சுதாரிச்சுக்கிற வைக்குது, நம்மளை சரி பண்ணிக்கிற வைக்குது. 112ஆம் சங்கீதத்தை எடுத்து நீங்கள் எல்லோரும் பாருங்கள், அதில் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு. அப்போ முதல்ல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 112ஆம் சங்கீதத்தில் அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்கள், 2ஆம் வசனம், அவன் சந்ததி பூமியில் என்ன செய்யுமா? பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கும்.
இப்போ இங்கே எவனாவது ஒருத்தர் நமக்கு சோறு போடுறான்னா ஓ ஹாப்பி ஹாப்பி, ஏன்னா சாப்பாடு கிடைக்குதுன்னு ஓடிடுறோம், வேலை கிடைக்குதுன்னு ஓடிடுறோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு நம்ம சந்ததி எப்படி இருக்குமா? பலத்து இருக்கும். செம்மையானவனுடைய வம்சம். 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ இது இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் 2 சங்கீதத்தையும் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ உங்களுக்கு இதில் புரியுது நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். ஈசாக்கு ஏன் ஆபிரகாம் பலிபீடத்தில் வச்சான் தெரியுமா? இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்க. ஆபிரகாமுக்கு ஏன் அவ்வளோ அவசரம்? ஆபிரகாமுக்கு ஏங்க அவ்வளோ அவசரம்? ஆபிரகாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுள் சொல்லிட்டார், அதுக்கு மேலே டைமே எடுத்துக்கிறக்கூடாது. ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு நான் தீவிரிச்சேன்னு சொல்கிறேன் சங்கீதக்காரன். தீவிரிச்சேன்னா ஆமாம் இன்னும் 2 வாரம் கடிகட்டும், இன்னொரு 25 வயசாகட்டும், அப்புறம் வசனத்தின்படி நடப்போம், 30 வயசாகட்டும், அப்புறம் நடப்போம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்தை நான் தான் உருவாக்கணும். நான் அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருக்கு பயப்படணும். ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிறார். ஆனால் யார் அவர் வழியில் நடக்கிறானோ அவனை தப்பு வைக்கிறார். அவனை பஞ்ச காலத்தில் உயிரோடு காப்பாத்துறாரு. அவன் ஆத்மாவை நெருக்கத்திலிருந்து காப்பாத்துறாரு. அன்னைக்கு நைட்டு சிங்கம் அசையக்கூடாது, ஏன்னா தானியேல் கர்த்தருக்கு பயப்படுறவன். அன்னைக்கு நைட்டு சிங்கம் தொற்ற கூட கூடாது, நெகம் கூட யார் மேலே படக்கூடாது, நெகம் கூட படக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு வழிகளில் நடக்கிறதுக்கு கவனமாக இருந்து பாருங்க. ஈசாக்கு எவ்வளவோ காரியங்களை செய்வார். பஞ்சம் வந்த உடனே கிளம்பி அப்படியே எகிப்து பார்டர்கிட்ட வந்துடுவார், கேராரூர் வரை வந்துடுவார். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது. ஆனால் நினச்சி பாருங்கள், ஈசாக்கு கீழ்ப்படைஞ்சு விதைச்சப்பா 100 மடங்கு அறுவடை, ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் அங்கே உண்டாகுது. அவன் சந்ததி வளர்த்துச்சு. பக்கத்துலேருந்து அபிமலைக்கு காலையில் சொல்கிறான், உன்னோட கர்த்தர் இருக்கிறார், தயவுசெய்து என்னைய நீ ஒன்றும் பண்ணிடாத. எல்லா வயலும் வறண்டு கிடக்குவோம், வயல் மட்டும் என்னவா இருக்குது என்னன்னே தெரியல. உனக்கு சாதாரண விளைச்சலாக இருக்கும் பார்த்தா 100 மடங்கு விளைச்சல். உன் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தா நீ எங்கே கிணறு தோண்டினாலும் உன் கிணத்துல என்ன வருது, என்ன வருது, தண்ணி வருது. நீ ஏசேக்குங்கிற, சித்தனான்கிற, எனக்கோபத்துங்கிற, பெயர் சபான்கிற, நீ 4 பேர் வச்சுட்டு போன, ஆனால் அது எனக்கு 4 கிணறா இருக்குது. 4 கிணறுலையும் தண்ணி ஊறுது. உன்கிட்ட இப்படி ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு எங்கே வாங்கினான் தெரியுமா? ஒரு நைட்டு சொப்பனத்தில் கர்த்தர் சொன்னதை கேட்டு அவர் வழிகளில் நடக்கிறதுக்கு கானானை விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து எகிப்துக்கு போக மாட்டேன், எகிப்தில் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு நின்றான். பார்த்தீங்களா? அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, நம்ம முற்பிதாக்கள் 3 பேருமே கீழ்ப்படுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா அவருடைய கண்கள் அவருக்கு பயப்படுகிற, அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களை உற்று நோக்கு. யாக்கோபு போய் சொன்னார், ஏசா ட்ரெஸ்ஸை போட்டார், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே ரெபேக்காலுக்கு கீழ்ப்படிஞ்ச நாள் தான். தெரியுமா உங்களுக்கு? ரெபேக்கால் சொல்லாமல் இருந்திருந்தா எதையுமே அவர் செய்ய மாட்டார். அப்படி வளர்ந்தவர். அடுத்து ஈசாக்கும் ரெபேக்காலும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு உங்கள் மாமா வீட்டுக்கு நீ கிளம்பிடு. இது 80 வயசு வரைக்கும் யாக்கோபு வீட்டை விட்டே வெளியே போனது. அத்தனை வீட்டுக்குள்ளே இருந்தவர். ஏசாவுக்கு 40 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இவர் வீட்டை விட்டு ஒரு அடி கூட கூடார வாசியும். ஆனால் கீழ்ப்படிதல்னு வந்துருச்சுன்னா நைட்டு எதை பற்றி யோசிக்காமல் கிளம்பி போகிறார். அவர் போய் கீழ்ப்படிஞ்சு போய் ஒரு நைட்டு பெத்தேலில் தூங்கினார். அன்றைக்கு சொன்னார், உன் சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பாங்க. என்ன அல்லேலூயா. இங்கே தெரியுதா? எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருக்குது, ஆபிரகாமோட சொத்து ஈசாக்கிட்ட இருக்குது, நான் அந்த வீட்டை கட்டி பிடிச்சி ஆள போகிறேன்னு. ஆனால் ஈசாக்கிட்ட இருந்து ஒரு சொத்தையும் யாக்கோபு வாங்கலை, ஆபிரகாம்கிட்ட இருந்து ஒரு சொத்தையும் ஈசாக்கு வாங்கலை. கர்த்தர் சுதந்திரம், கர்த்தர் ஆசீர்வாதம், கர்த்தர் நன்மை. ஏன்னா அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவர் மரணத்திலேருந்து விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில். ஆமாம், எனக்கு இதுதான் ஆதாரம்னு நினச்சிட்டு நீ இருக்கிற பாரு, அதுதான் உனக்கு கண்ணீராக மாறும். அது உனக்கு ஆதாரம் இல்லை, அவர் தான் உனக்கு ஆதாரம், அவர் தான் உனக்கு நன்மை, அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்கார். இதில் நான் பார்க்கப்போ ஆபிரகாமும் கீழ்ப்படுகிறாரு. ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படுதா, ஈசாக்கு கீழ்ப்படுதா? அவங்க அப்பாட்டிருந்து வந்தது தானே.
ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சா. ஆனால் உங்கள் குடும்பத்தில் கீழ்ப்படியாமல் தொடர்ந்து வரும்போது அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி உங்களுக்குள்ள உன் எதிர்காலத்தை, உன் ஆசீர்வாதத்தை, உன் சம்பத்தை, உன் மேன்மையை, உன் சந்ததி மேலே இருக்க ஆசீர்வாதத்தை, உன் செழிப்பை, உங்களுடைய எல்லாத்தையும் கெடுக்க பிசாசு இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் இருக்குது. நீங்கள் எல்லோரும் 112 128 டெய்லி சொல்லிவிட்டு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். இந்த 112 118 128 சங்கீதம் உபாகமம் 28 இதெல்லாம் ஒரு வழியில் உங்கள் வீட்டு கிரைண்டரு கூட பாதுகாப்பாக இருக்குமா? ஓகே, உங்கள் மிக்சி பாதுகாப்பாக இருக்கும். பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், மிக்சியை வேலை பார்த்தே போச்சு, கிரைண்டரை வேலை பார்த்தே போச்சு, சிங்கை சுத்தம் பண்ணியே போச்சு. உங்கள் வீட்டு சிங்க்கு, உங்கள் மிக்சி, உங்கள் கிரைண்டரு, உங்கள் ஆடு, உங்கள் மாடு இதெல்லாம் வசனத்தில் தான் இருந்து வருது. நான் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இந்த 28 சங்கீதத்தை 28 உபாகமத்தை வாசித்து சொல்லிக் கொடுப்பேன். அதுவே நீ அவருடைய வழிகளில் நடக்கலைன்னா எல்லாமே திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, சாபமாக மாறுது. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறார். ஆனால் என்ன பார்க்கறது? என்னை தப்பு வைக்கிறதுக்காக பார்க்குறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்க்குறாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படணும். இதில் சங்கீதக்காரன் 119 35 97 இந்த 2 வசனத்தை பாருங்கள். சங்கீதக்காரன் எப்படி காரியங்களை செய்கிறாருங்கிறத பாருங்கள். 119 35 அப்படி 97. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். அவன் என்ன ஜோம் பண்ணுறான் பார்த்தீங்களா? என்னவா எதில் நடத்த சொல்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும். காலையில் வியாபாரத்துக்கு கிளம்புற விசுவாசி என்ன ஜோம் பண்ணும்? நல்ல காசு பணமாக கிடைக்கிற மாதிரி அனுப்புங்க ஆண்டவரை, பணம் கொட்டுற மாதிரி ஆள் பக்கமாக என்னை அனுப்புங்க. ஆனால் தாவீது என்ன ஜோம் பண்ணுறாரு? உம்முடைய கற்பனை. பைபிள் வாசிக்கிறதுக்கும் பிரியமாக இருந்து வாசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசமாக இருக்குது. பைபிள் வாசிக்கிறவங்க, சர்ச் அட்டன் பண்ணுறவங்க உண்மையிலே கடமைக்கு அட்டன் பண்ணுறாங்கன்னா இந்த வாட்சை 100 தடவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது இங்கே மட்டும் இல்லை, வீட்லேயும் காலையில் பைபிளை திறந்த உடனே ஆச்சா 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 எதை பார்த்துக்கிட்டே தான் பைபிள் வாசிக்கிறது. ஆனால் சங்கீதம் 1 தெளிவாக சொல்லிருச்சு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அந்த பிரியமாக இருந்தால் தான் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அது ஏன் மணிக்கணக்கில்? ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசுகிறதுக்கு டைமே அதெல்லாம் தேவையில்லை. இருக்கட்டும், பேசு. நைட்டு 1 மணி பேசுங்க. நைட் 2 மணி சும்மா பேசுங்க. அப்போ இங்கே கர்த்தருடைய வேதத்தில் முதல் வார்த்தையில் அடிபட்டு போயிட்டோம். நம்ம எல்லாமே நம்மளே கெடுத்துட்டோம், நம்ம எல்லாத்தையும் நம்மளே அழிச்சிட்டோம். ஆனால் தாவீது என்ன, சங்கீதக்காரன் என்ன ஜெபம் பண்ணுறாரு? உங்களுடைய கற்பனைகளில் நான் அதில் பிரியம். அதனால தான் சொல்கிறேன், பிரியமாக இருந்து பைபிள் வாசிங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கை கொள்ளணும்னு பைபிள் வாசிங்க. ஆமாம், 97 வசனத்தை பாருங்கள். 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். காலை 7 மணிக்கு என் தியானம், காலை 8 மணிக்கு என் தியானம், 7 to 8 தியானிப்பேன், 7 to 7:15 தியானிப்பேன். இப்படி தியானிச்சா தான் வசனத்தில் நடக்க முடியும். நடந்தா தான் சந்ததி பலத்திருக்கும், வளர்ந்தா தான் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எருசலேமின் வாழ்வை காண முடியும். அதனால தான் ஆண்டவர் நம்ம வாசித்த 147 சங்கீதத்திலே வர்றாரு. 19 20 வசனத்தை பாருங்க. 147ங்க. ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாராம். எல்லாமே செஞ்சு பார்த்தா கடைசியில் என்ன நடக்குதான்? 19 20 பாருங்க. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், யாக்கோபுக்கு வசனத்தையும், இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். திருப்பு கூட்டம், உபவாச ஜெபம், ஆராதனை, வாலிபர் கூட்டம். எதுக்கு? என் நியாயம் இப்படித்தான், என் நீதி இப்படித்தான், நீ இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கும். கிறிஸ்தவங்கன்னா வேதத்தின்படி நடக்கிறவங்க. கிறிஸ்தவங்களுக்கு வேதம் சட்டம் நடந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து அப்படியே பழிக்கும், சாபம் உங்கள் மேலே வராது. அப்போ சொல்கிறாரு, நான் என்னுடைய நியாயத்தை நீதியை சொல்கிறேன், எனக்கு பயப்படுறதுனா வழியில் நடக்கணும்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களா? அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. வேற ஜாதிக்கு அவர் இந்த மாதிரி கூப்பிட்டு பேசினதில்லை, இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். இனிமேலும் அவருடைய நியாயத்தை அறியாமல் போயிடாதீங்க. அதுலேயும் நம்ம பிள்ளைங்க தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கும் 2 வசனம் எடுத்துகிட்டு வருது பாருங்களேன். ரொம்ப அறிவாளி. அவருடைய நியாயத்தை அறிஞ்சு வாழும். அவருடைய நியாயத்தை அறியாமல், கடவுளோட நியாயத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதியும் நியாயமும் செய்வதே அவருக்கு பிரியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது.
காணிக்கையை இன்னைக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சந்ததிக்கு காணிக்கை போட்டுட்டோம், கடவுள் எல்லாம் சரியாக்கிடுவார். காணிக்கை ஒருத்தர் திருநெல்வேலியில் லஞ்சம் வாங்கி லஞ்சத்தில் கரெக்டாக தசம பாகம் எடுத்து வச்சு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்புனாராம். எப்படி பாருங்க, ஒரு போலீஸ்காரர். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன இல்லை, காசே இல்லை. இவங்க சந்ததிக்கு தான் ஆசீர்வாதம் வரப்போகுது. எவ்வளோ பெரிய பைத்தியங்களை அன்றைக்கி தெரியுறாங்கன்னு பாருங்கள். ஆண்டவருக்கு காசு இல்லை, நீதியும் நியாயமும் உண்மையும் நேர்மை அவர் மேலேருந்து பார்க்கும்போதெல்லாம் இவன் வழியில் நடக்கிறானா, என் வழியில் நியாயத்தில் நடக்கிறானா, அதுக்காகத்தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுகிறார். இன்றைக்கி நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய வழியை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாய மாட்டேன். ஒரு நூனின் குமாரனாகிய யோசுவா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தோம். மோசேக்கு எந்த விதத்திலும் அவன் இனத்தானாவோ ஜனத்தானாவோ சொந்தக்காரனாவோ இல்லாமல் இருந்தோம். அவன் கடைநிலை கோத்திரமாக இருந்தோம். அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், வசனத்தில் இருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ சாயம். ஒரு ஊழியக்காரனாக இருந்து மக்களுக்காக ஜனத்துக்காக எங்கிட்ட ஒரு பக்கம் சாஞ்சிட்டான்னா அன்னைக்கு அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறவங்க, குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் சாஞ்சிட்டீங்கன்னா, சாமுவேல் ரொம்ப வைராக்கியமான ஆள் தான். ஆமாம், 2வது வருஷம் சவுல் தப்பு பண்ணும்போது ரத்தம் கொதிச்ச ஆள் தான். அதே சாமுவேல் கர்த்தர்கிட்ட கேட்காமலே தன்னுடைய 2 பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக வச்சு பரிதானங்களையும் பொருளாசை. அப்போ கடவுள் எங்கேயா போனார் சாமுவேல்? அப்போ கடவுள் எங்கே போனார்? நீ ரொம்ப கொதிச்ச சவுல் பாவம் செஞ்சுட்டான், சவுல் பாவம் செஞ்சுட்டான்னு கொதிச்சு ரத்த கொதிப்புலாம் வந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். ஆனால் ஓம் பிள்ளை தப்பு செய்யும்போது மட்டும் அங்கே நீதி நியாயமே இல்லை, கடவுள்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்டால் என் பிள்ளைங்க 2 பேரும் என் பிள்ளைய தள்ளிடாதீங்க. இப்போ தெரியுதா, சாமுவேலே கடவுளை என்ன பண்ணிட்டார், கடைசியில் வருத்தப்படுத்தி அவருடைய 2 பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக ஏற்படுத்திட்டார். யாரு யாரு? சாமுவேல். வைராக்கியமுள்ள தேவ மனுஷன். சொல்லப்போனால் ஆண்டவருக்கு சவுலை ராஜாவாக்குறதுக்கு எவ்வளோ வேணும், விருப்பமே இல்லை. ஆனால் யார் நிமித்தம் தான் கர்த்தர் ராஜாவாக்குறாரு? ஒரு பக்கம் சாமுவேலோட பிள்ளைங்க பரிதானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் ஏழி பிள்ளைங்க, சாமுவேல் பிள்ளைங்க. இடையில ஒரே ஒரு நல்லவன். யாரு யாரு? சாமுவேல். அப்போ பிள்ளைன்னு வந்துட்டா கற்பனையெல்லாம் காற்றுல பறந்துடும். பாஸ்டருக்கு அப்புறம் எப்படி சாபம் மாறும், எப்படி நன்மை கிடைக்கும்? இப்போ கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும்.